Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.2ல 6th sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா the time taken in minutes to complete homework by 8 students in a day are given by கொடுத்திருக்காங்க. 8 students வந்து homework இந்த இத்தனை minutesல complete பண்றாங்க. Find the coefficient of variation. அதே sum தான். 5th sum போட்டோம்ல அதே மாதிரி தான். raw data ungrouped dataவா கொடுத்திருக்காங்க. சிக்மா கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதே மீன் மெத்தடை நம்ம போட்டுக்கலாம், அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் பார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 38 + 40, அடுத்து 47, 44, 46, 43, 49, 53 பை 8 பேர். இப்போ இதை ஆட் பண்ணால் 316 வரும். 360 by 8 வந்து 45. அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான் எக்ஸு டி ஸ்கொயர். டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பார் தான் என்னதுன்னா 45. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இப்போ D பார்த்தீங்கன்னா x minus x bar. 38 minus 45 பார்த்தீங்கன்னா -7. 40 minus 45 -5. 47 minus 45 2. 44 minus 45 -1. 46 minus 45 1. 43 minus 45 -2. 49 minus 45 4. 53 minus 45 8. இப்போ டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். இந்த ஸ்கொயர் பண்ணும். 7 7s are 49, 5 5s are 25, 2 2s are 4, 1 1s are 1, 1 1s are 1. நெகட்டிவ்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும், அதனால் நம்ம அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். 2 2s are 4, 4 4s are 16, 8 8s are 64. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 164ன்னு கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என். சமேஷன் டி ஸ்கொயர் இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 164 by 8 ஸ்கொயர் ரூட். இப்போ இது நம்ம வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 164ஐ 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 2s are 16, 0, நெக்ஸ்ட்டு 4 இறக்குறேன். 4 வந்து 8 டேபிளில் வராது. அப்போ இன்னொரு நம்பரும் இறக்கணும்னா டெசிமல் வச்சு தான் 0 சேர்க்கணும். அப்போ இது வந்து ஒரு நம்பர் இறக்கிட்டேன். ஒரு நம்பர் இறக்குனதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக கோஷன்ட்டில் ஒரு 0 போட்டுட்டு தான் அடுத்த கோஷன் போடணும். புரியுதுங்களா? அட் அ டைமில் ஒரு நம்பர் தான் இறக்கணும். 2 நம்பர் இறக்குறதா இருந்தால் 0 போட்டுட்டு தான் வைக்கணும். இப்போ டெசிமல் வச்சதுனால இங்கேயும் டெசிமல். 8 5s are 40. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 20.5. நோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 20.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ 20.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர், டெசிமலுக்கு அப்புறம் இது ஒரு நம்பர் தான் இருக்குது. சரி, இப்போது என்ன வரும்? 5 5s are 25 போட முடியாது. 4 4s are 16 போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 4, நெக்ஸ்ட் நம்பர் 5 இருக்கிறேன். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போகணும். 4 2s are 16. சரிங்களா? அடுத்து வந்து இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். அதாவது இங்கே டெசிமல் வச்சாச்சு. ஓகே. டெசிமலுக்கு அப்புறம் நம்பர் இறக்குறப்ப இங்கே டெசிமல் வச்சாச்சு. இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும், இல்லைனா இதோட கம்மியாக வரணும். சரிங்களா? இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பராக தான் பேர் பண்ணுங்க. ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்பர் இல்லைனா 0 போட்டுக்கலாம் இங்கே. சரிங்களா? ஸோ அப்போ 415 வரும் இங்கே. அதுவே டெசிமலுக்கு முன்னாடி எப்படி பண்ணக்கூடாது. டெசிமலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் தனியாக இருந்தால் அது தனி தான். டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பராக பேர் பண்ணணும் லெஃப்ட்லேருந்து. டெசிமலுக்கு முன்னாடி ரைட்லேருந்து 2 நம்பராக பேர் பண்ணணும். ஓகே. இப்போ இங்கே 16ஓட இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போட்டு ட்ரை பண்ணலாம்? ஒரு 5 போட்டு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாமா? 5 போட்டால் வராதோ? 500 மேலே போகுமோ? சரி பார்க்கலாம். 5 5s are 25. 5 பேலன்ஸ் 2, 6 5s are 30, 32, 2 பேலன்ஸ் 3, 5 1s are 8, 25 வருது. அப்போ வேண்டாம். அப்போ சாரி, இங்கே 4 தானே இருக்குது. 4 2s are 8 தானே இங்கே வரணும். சாரி ஃபார் த மிஸ்டேக். அப்போ 8
4 4s are 16 நீங்கள் போட்டீங்க. என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். சாரி. இப்போ இங்கே சேம் நம்பர் 5 போட்டு பார்க்கலாம். 5 5s are 25. 5 பேலன்ஸ் 2. 8 5s are 40. 40 + 2 42. இப்போ 5 தான் இங்கே. அப்போ 425. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். மறுபடியும் 2 2 0வாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டெப்பில். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பரோ 2 நம்பரோ கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 19 வரும். இப்போ 90 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போட்டு பார்க்கலாம்? ஒரு 2 போட்டு பார்க்கலாமா? 2 போட்டாலே 1800. அப்போ 2 தான் வரும். 2 2s are 4 0 9 2s are 18. 3 போட்டால் 2700. இதுக்கு மேலே போயிடும். அப்போ 2 தான். என்னது? 1804. டெசிமலுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 4.52ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். போதும், விடுங்க. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 4.52 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா வந்து 4.52 பை எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 45 இன்ட்டு 100%. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் ரிமூவ் ஆகிடும். அப்போ 452 பை 45. இது 3 டேபிளில் போகுமா? போகாது. டிவைட் தான் பண்ணணும். 452 45ஆல் டிவைட். 45 1s are 45 0. நெக்ஸ்ட் 2 இறக்குறேன். இதோடது போகாது. அப்போ பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். பாயிண்ட் வச்சு ஒரு 0, அந்த 0வை இறக்குறேன். அட் அ டைமில் 2 நம்பர் இறக்குறதுனால கோஷன்ட்டில் ஒரு 0 போட்டுட்டு தான் பண்ணணும். ஓகே. அடுத்து ஒரு 0 சேர்த்தோம், மறுபடியும் ஆகலை. அப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ மறுபடியும் ஒரு 0 கோஷன்ட்டில். ஒரு ஸ்டெப்பில் ஒரு நம்பர் தான். அடுத்தடுத்த நம்பர் இறக்க ஒரு 0 மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது ஏன் டெசிமலுக்கு முன்னாடி 0 போடணும்னா, டெசிமலுக்கு முன்னாடி நம்பர் இறக்குனதுக்கப்புறம் தானே டிவைட் ஆக முடியல. அதனால டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர். இப்போ எத்தனை டைம் வரும்? 45 6r போட்டு பார்க்கலாமா? 6 5s are 30. 0 பேலன்ஸ் 3. 6 4s are 24. வரலி 6 கிடையாது. அப்போ 45 இன்ட்டு ஒரு 4 போட்டு பார்க்கலாமா? 4 5s are 20. 0 பேலன்ஸ் 2. 4 4s are 16. 70 180. அப்போ 4s are தான் வருது. 4s are வந்து 180. 0 இங்கே 10 ஆயிரும். 10 - 2 20. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 4s are வரும். 180 போயிட்டே இருக்கும். போதும், நிப்பாட்டிடலாம். அப்போ CV ஈக்குவல் டு 10.044%. சரிங்களா? ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் வித்தியாசம் வரதுனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. சரிங்களா? புக் ஆன்சர் வந்து 10.07% இருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன் நான். இங்கே நம்ம 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. இங்கே 3 நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3 நம்பர் கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து ஒரு நம்பர் இங்கே ஆட் ஆகும்போது 53 வரும். அப்போ இங்கே சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். 10.07 கண்டிப்பாக வரும். ஓகே, அதாவது மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதாவது 10 இங்கே வந்து 9 வருமா? இங்கே வந்து 14 வரும். 10 - 4 6 9 696 வருதுல்ல. மறுபடியும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டு இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க. அதாவது என்ன வரும்னா, இங்கே ஒரு 7 டைம்ஸ் இங்கே வரும். அப்போ இதோட இது ஆட் ஆகும்போது 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணதா இருந்தால் 53 வரும். 4.53 வரும் இங்கே. அப்போ 4.53 45ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக 66 தான் வரும். அப்போ 10.66 இஸ் நத்திங் பட் 10.07 இப்படியும் போடலாம். அதாவது 453 45ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க வேறு ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். 45 1s are 45. இப்போ வரும் பாருங்கள், 3 இறக்குறோம் இல்லைங்க. அப்போ 3 0 நம்ம போட்டோமா? அப்போ 3ங்கும் போது 45 6r வரும். இங்கே 45 6r வந்து 6 5s are 30. 0 பேலன்ஸ் 3. 6 4s are 24. 280 வருது பாருங்கள் 6r. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் 20 பேலன்ஸ் வரும், அது போயிட்டே இருக்கும். ஸோ 10.07% புக் ஆன்சர் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இங்கே என்னென்னா, நான் சொன்ன மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிங்க எப்பயுமே. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் கேல்குலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். ஓகே,
ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching, students. Bye bye.